தமிழ்நாடு ஓவர்சீஸ்னு முரட்டுத்தனமாக வசூலில் பண்ணிக்கிட்டு இருக்கிற பராசக்தி படத்தோட 2வது நாள் வசூல் உலகம் முழுவதும் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு எந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தமிழ்நாட்டில் பராசக்தி படம் 2வது நாள் 10 கோடியே 30 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 23 கோடியே 75 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 2வது நாள் 33 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 90 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் பராசக்தி படம் 2வது நாள் 1 கோடியே 20 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 3 கோடியே 37 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 2வது நாள் 44 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 75 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்தியாவில் மட்டும் பராசக்தி படம் 2வது நாள் 12 கோடியே 27 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 28 கோடியே 77 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2வது நாள் 7 கோடியே 10 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 17 கோடியே 50 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பராசக்தி படம் 2வது நாள் மட்டும் 19 கோடியே 37 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 46 கோடியே 27 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக இந்த படத்தோட 3வது நாள் திங்கட்கிழமை அட்வான்ஸ் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இந்த படம் 3வது நாள் அட்வான்ஸ் சேல்ஸாக 1 கோடியே 56 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் பராசக்தி படம் அட்வான்ஸ் சேல்ஸாக 3வது நாள் 6 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் அட்வான்ஸ் சேல்ஸாக 3வது நாள் 10 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் அட்வான்ஸ் சேல்ஸாக இதுவரை 3 லட்சம் ரூபாயை 3வது நாள் வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்தியாவில் மட்டும் பராசக்தி படம் 3வது நாள் அட்வான்ஸ் சேல்ஸாக 1 கோடியே 75 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் அட்வான்ஸ் சேல்ஸாக 3வது நாள் 1 கோடியே 25 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பராசக்தி படம் 3வது நாள் மட்டும் அட்வான்ஸ் சேல்ஸாக இதுவரை 3 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பிரபாஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆகி ஓரளவு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற ராஜா சாப் படத்தோட 3வது நாள் வசூல் உலகம் முழுவதும் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 3வது நாள் 21 லட்சம் ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 2 கோடியே 83 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 3வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 34 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ராஜசாப் படம் 3வது நாள் 1 கோடியே 60 லட்சம் ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 14 கோடியே 62 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 3வது நாள் 12 கோடியே 35 லட்சம் ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 103 கோடியே 5 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 3வது நாள் 5 கோடியே 77 லட்சம் ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 23 கோடியே 11 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்தியாவில் மட்டும் 3வது நாள் 19 கோடியே 96 லட்சம் ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 144 கோடியே 1 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 3வது நாள் 6 கோடியே 20 லட்சம் ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 35 கோடியே 95 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ராஜா சாப் படம் 3வது நாள் மட்டும் 26 கோடியே 16 லட்சம் ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 179 கோடியே 96 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக விக்ரம் பிரபு நடிப்பில் ரிலீஸ் ஆகி உலகம் முழுவதும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கிற சிறைப்படத்தோட 18வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் சிறைப்படம் 18வது நாள் 52 லட்சம் ரூபாயும் 18 நாளில் மொத்தமாக 23 கோடியே 49 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 18வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 18 நாளில் மொத்தமாக 20 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் சிறைப்படம் 18வது நாள் 6 லட்சம் ரூபாயும் 18 நாளில் மொத்தமாக 2 கோடியே 31 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 18வது நாள் 2 லட்சம் ரூபாயும் 18 நாளில் மொத்தமாக 22 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் சிறைப்படம் 18வது நாள் 24 லட்சம் ரூபாயும் 18 நாளில் மொத்தமாக 1 கோடியே 92 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் சிறைப்படம் 18வது நாள் மட்டும் 87 லட்சம் ரூபாயும் 18 நாளில் மொத்தமாக 28 கோடியே 14 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.